அரவிந்த் கெஜ்ரிவால், வாங்சக், அபிஜித். அபிஜித் வந்து உங்களுக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். அவர் வந்து பாஸ்டன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காரு மற்றும் ஆம் ஆத்மி பார்ட்டியோடைய ஐடி விங்கில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார். ஸோ ஆம் ஆத்மி கட்சி, சோனம் வாங்சக்கு, அரவிந்த் கெஜ்ரிவால். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அடுத்தது தான் அதே மாதிரியான ஒரு நோபல் பிரைஸ், ஏஷியன்ஸ் நோபல் பிரைஸ் வந்து கொடுக்கப்படுது சோனம் வாங்சக்கு. இந்த ட்ரையாங்கிள் லிங்க் யோசிச்சு பாருங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்க, இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் விஷயம், வேற வழி இல்லை. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே அவங்க அந்த ஒரு இடத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு எப்படி அவங்க ஸ்கோர் பண்ணுறதுனா பார்ப்பாங்க. இது குத்தமானு கேட்டால் குத்தம்லாம் கிடையாது. இப்போ இந்த இடத்தை ஸ்கோர் பண்ணுறதுக்கு சோனம் வாங்சக் வந்திருக்காரா? வித் ரெஸ்பெக்ட் டு அரவிந்த் கெஜ்ரிவால்ஸ் அட்வைஸ். ஆல்ரெடி அபிஜித் அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஐடி விங்கில் இருக்கிறாரு, அவருக்கும் நல்ல பழக்கம் தான். இந்த இடத்த உபயோகப்படுத்திட்டு வந்துட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சரிங்க, இவர் எப்போ வராரு, எப்படி வராரு அப்படின்றத பார்க்கணும். இன்ஃபேக்ட் இவருக்கு ஒரு நிறைய கிரெடிபிலிட்டிஸாக இருக்குது. சோனம் வாங்சக் அவர்கள் வந்து ஒரு எஜுகேஷனலிஸ்ட்டு, ப்ளஸ் ஒரு சோஷியல் ரிஃபார்மர், என்வரான்மெண்டலிஸ்ட்டு. முக்கியமாக லடாக் பகுதியில் அந்த ஒரு சுற்றுச்சூழல் பாதிக்கப்படக்கூடாது, அந்த மக்கள் மேம்படுத்தி கொண்டு போகணும். எல்லா இடத்துலையும் நடக்கும் மக்களே, அதாவது யூனியன் டெரிட்டோரி அப்படிங்கிறத நீங்கள் தனி ஸ்டேட்டாக கொடுத்துருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கிறதுனால தான் நீங்கள் எங்களை ஒடுக்குறீங்க, உங்கள்கிட்ட ஃபண்ட் வாங்க தான் நீங்கள் ஒடுக்குறீங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கும். பாண்டிச்சேரியுமே சொல்கிறாங்க. ஒரு எலெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி சொல்லுவாங்க, நாங்கள் இதனை தனி ஸ்டேட்டாக வாங்குவோம், மாற்றுவோம், அதற்கு நாங்கள் வந்து இதில் மத்திய அமைச்சரவையில் கேட்போம் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைப்பாங்க. ஸோ இதை வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரமாகவே பேசுவாங்க. அதே மாதிரி தான் லடாக்கை காப்பாற்ற வேண்டும், லடாக் மக்களுக்கு மேம்படுத்தி கொண்டு போகணும். லடாக்கை நீங்கள் அங்கேருந்து பாகிஸ்தான்றதை நீங்கள் வாங்கிட்டு இங்கே வந்து இந்தியா வந்து கைப்பற்றினதுக்கு அப்புறம் லடாக்கை நீங்கள் விட்டுட்டீங்க, எதுவுமே செய்யறதில்லை அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகளை அவர் வைக்கிறார் மத்திய அரசு மேலே. அது மட்டும் இல்லாமல் இதை தனி யூனியன் பிரதேசமாக இல்லாமல் தனி ஸ்டேட்டாக எங்களை மாற்றி கொடுத்துருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் இதை அப்படின்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்படுது. இதுக்காக இதை தழுவி நிறைய போராட்டம் அவர் வந்து பண்ணுறாரு. அந்த போராட்டத்தில் நிறைய மக்களும் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவருடைய கிரெடிபிலிட்டி. இவர் பார்த்தீங்கன்னா ஐஸ் டியூபா அப்படிங்கிற ஒரு செயற்கை பனிக்குன்று, ஆர்டிஃபிஷியல் இக்ரூ, இதெல்லாம் உருவாக்கி அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காரு. இது வந்து அங்கே லடாக்கில் இருக்கக்கூடிய நம்மளுடைய டிஃபென்ஸ் பீப்புளுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு அப்படின்லாம் இதை செய்திகள் இருக்கின்றன மக்களே.